நித்ரா பயனாளர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்று 2024 வருடம் டிசம்பர் மாதம் 17ஆம் தேதி, குரோதி வருடம் மார்கழி மாதம் 2ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை. யாரை வழிபடலாம்? முருகரை வழிபட இழுபறிகள் விலகி வெற்றி கிடைக்கும். இன்று யாருக்கெல்லாம் அதிர்ஷ்ட யோகம் காத்திருக்கிறது பார்க்கலாம் வாங்க. மேசராசி அன்பர்களே, புதிய யுக்திகளால் தடைப்பட்ட பணிகளை செய்து முடிப்பீர்கள். சொத்துக்கள் விற்பது மற்றும் வாங்குவது தொடர்பான முயற்சிகள் கைகூடும். நவீன தொழில்நுட்ப கருவிகளை வாங்குவீர்கள். வெளியூர் பயணங்களில் இருந்து வந்த தடைகள் மறையும். ரிஷபராசி அன்பர்களே, உத்தியோக பணிகளில் அலைச்சலும் ஆதாயமும் ஏற்படும். எதிராக இருந்தவர்கள் விலகிச் செல்வார்கள். பயனற்ற வாதங்களை குறைத்துக் கொள்ளவும். பார்வை தொடர்பான இன்னல்கள் குறையும். மிதுன ராசி அன்பர்களே, முன் கோபமின்றி பொறுமையுடன் செயல்படவும். மற்றவர்கள் மீதான கருத்துக்களை தவிர்க்கவும். வியாபார பணிகளில் அனுசரித்து செல்வது நல்லது. உத்தியோகத்தில் பொறுப்புகள் அதிகரிக்கும். கடகராசி அன்பர்களே, உத்தியோக பணிகளில் அலைச்சல் அதிகரிக்கும். விலை உயர்ந்த பொருட்களில் கவனம் வேண்டும். வியாபார பணிகளில் சாதகமான சூழல்கள் ஏற்படும். சமூக பணிகளில் சில மாறுபட்ட அனுபவம் ஏற்படும். சிம்ம ராசி அன்பர்களே, கால்நடை தொடர்பான செயல்பாடுகளில் கவனம் வேண்டும். வெளியூர் தொடர்பான பயண வாய்ப்புகள் சாதகமாகும். உடல் ஆரோக்கியம் சார்ந்த இன்னல்கள் குறையும். கல்வியில் முன்னேற்றம் ஏற்படும். கன்னி ராசி அன்பர்களே, தனம் தொடர்பான நெருக்கடிகள் குறையும். உடன் பிறந்தவர்கள் வழியில் அலைச்சல் ஏற்படும். வாடிக்கையாளர்களின் ஒத்துழைப்பு மேம்படும். வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்கான சூழல் அமையும். துலாம் ராசி அன்பர்களே, தகவல் தொடர்பு துறைகளில் சில மாற்றமான சூழல் ஏற்படும். வியாபாரத்தில் வேலையாட்களின் ஒத்துழைப்பு மேம்படும். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். உயர் அதிகாரிகள் பற்றிய புரிதல் மேம்படும். விருச்சிக ராசி அன்பர்களே, உத்தியோக பணிகளில் பொறுப்புகள் அதிகரிக்கும். குடும்ப உறுப்பினர்களின் தேவைகளை நிறைவேற்றி வைப்பீர்கள். வியாபாரம் தொடர்பான புதிய முயற்சிகளில் சிந்தித்து செயல்படவும். மற்றவர்கள் செயல்பாடுகளில் தலையிடாமல் இருப்பது நல்லது. தனுசு ராசி அன்பர்களே, கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் குறையும். கல்வி பணிகளில் மேன்மை உண்டாகும். தனம் தொடர்பான நெருக்கடிகள் குறையும். தவறி போன சில வாய்ப்புகள் கிடைக்கும். மகர ராசி அன்பர்களே, பயணம் செய்வதில் புதிய அனுபவம் உண்டாகும். உடல் ஆரோக்கியம் தொடர்பான இன்னல்கள் குறையும். நுட்பமான சில விஷயங்களை புரிந்து கொள்வீர்கள். செயல்பாடுகளில் இருந்து வந்த சோர்வு மறையும். கும்பராசி அன்பர்களே, உலக வாழ்க்கை பற்றிய புதுவிதமான கண்ணோட்டங்கள் உருவாகும். உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக இருப்பார்கள். புதுவிதமான செயல் திட்டம் அமைப்பது பற்றிய எண்ணம் மேம்படும். மாணவர்களுக்கு கல்வியில் மாற்றமான வாய்ப்புகள் கிடைக்கும். மீனராசி அன்பர்களே, தொழில் தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கும். விருப்பமான பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். கடன் சார்ந்த பிரச்சனைகள் கட்டுப்பாட்டுக்குள் வரும். சுப காரியங்களை முன்னின்று செய்வதற்கான வாய்ப்புகள் ஏற்படும்.